அது இங்க வா இங்க வா இங்க பாருங்களேன். எப்படி ஆயிடுச்சு பாரு. இப்ப டேஸ்ட் பார்ப்போம். அலேனா மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் மம்மி டேஸ்ட் பண்ணவா? எப்படி இருக்குமோ? சூப்பரா இருக்கு நிஜமாவே. நான் ட்ரை பண்றேன். இந்த பயமா இருக்கு. அப்புறம் வாயில இருந்து லாலிபாப் எடுத்தாதானே ஆச்சு. இந்த சூடு இல்ல சூடு இல்ல இல்ல நிஜமா வாங்கிக்கோ. செம்ம டேஸ்ட் மீன் குழம்பு. ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா வந்து சமைச்சே ஆகணும்னுட்டு மீன் குழம்பு அண்ட் சோறு ஆக்க போகிறா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ரெடி ஆயிருக்கு, விறகு ரெடி ஆயிருக்கு. இதில் தான் சாதம் வைக்க போகிறோம். இது வந்து எண்ணெய் டப்பா. ஸோ இதில் எண்ணெய் இருக்கு. உப்பு ஐயோ உப்பு எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. உப்பு சரி. ஸோ சமைக்கிறதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, என்கிட்ட இருந்து அலைனா ஃபிஷ்ஷு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கினது, அப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தண்ணி. இது பார்த்தீங்கன்னா புளி தண்ணி, இதில் எண்ணெய். ஸோ இதெல்லாம் தான் பொருட்கள். இன்னைக்கு சமைப்பீங்களா மாட்டீங்களா? அடுப்பு வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது 2 பேருக்கும். சரி எடுத்து போடுங்க. காஞ்சதா போடலாம். சரி 6 ரெடி. எங்க கருப்புறம் கற்பூரம் வச்சாச்சா உள்ள? எல்லாரும் குல தெய்வத்தை வேண்டிக்கங்க. வாவ், ஃபயர் அடுப்பு பத்த வச்சிட்டோம். கையெடு அது தெரியட்டும். வாவ் தெரியுது இல்ல? ஓகே, எந்த பாத்திரம் எடுத்து வச்சாலேன்னு சமைக்க போறியா? சமையல் ரெடி ஆயிடுமா இன்னைக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும். இதோ இது ஓபன் பண்ணியாச்சா? ஃபுல்லா இல்ல, கொஞ்சமா ஊத்து. அம்மா சொல்றேன். திருப்பி புடி அந்த. அப்படிதான். சட்டி சூடாயிடுச்சா? ஊத்து ஊத்து. ஊத்து. நமக்கெல்லாம் இப்படி தந்ததே இல்ல. இன்னும் ஊத்து. போதும். இந்த அடுப்பு எரிய வைக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கு. என்னன்னா அப்ப அணைஞ்சு போகுது. இந்த குச்சி எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மரம் நிக்குதா, வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்துல இருந்து இருக்கக்கூடிய குட்டி குட்டி குச்சியாக நாங்க உடைச்சோம். என்னாச்சு? துணி கேட்டா இதை வந்து கொடுக்குறீங்க. இது போதும். ஓகே, என்ன காஞ்சிச்சா பாருங்க. காஞ்சிச்சு, சட்டி ஹெவி சூடாயிடுச்சு. போடு. இப்படி போடணும். போடு. கடுகு அடிக்காதுல. போடு. மெதுவா. போதும். சட்டி பத்தா. மெதுவா. சட்டி கீழே விழுந்துடாம பண்ணு. இது என்னது அலைனா? லாலிபாப் வாயில. என்ன ஆகுது இங்க? ரெடி ஆகுதா? இப்பதான் எண்ணெயில நல்லா வேகுது. வெங்காயம், தக்காளி சரி நல்லா வேகட்டும். மனம் வருது இல்ல, ஸ்மெல் வருது நல்லா. அடுப்பு எரிய வைக்கிறதுக்காக மக்களே நாங்க படாத பாடுபடுறோம். அருண் கொஞ்ச நேரத்துல அந்த அடுப்பே எரிஞ்சிரும். இந்த அலேனா குஞ்சால ரொம்ப தொல்லை பண்றா. மீன் குழம்பு, சோறு செய்யணும், அதுக்கு அவங்க டேடிய ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்கா. ஆனா அருண் வந்து இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப வெந்துடுச்சா வெங்காயம்? வெந்துச்சு அங்க பாருங்க. இப்ப அடுத்து மசாலா போட்டுக்கோ. டக்கு டக்குன்னு எடுத்து முதல்ல வாயில இருக்கிற லாலிபாப்பை எடை போடு. மசாலா போட்டு டக்குன்னு. நல்லா கொதிக்குது, போடு. இப்படி இந்த
ம் ம். போடவா? போடு போடு போடு. போடு போடு தட்டு. போதும். போட்டாச்சா? கிண்டு. இப்ப கரண்டி எடுத்து பார்த்து மசாலா எல்லாம் கிண்டு. இல்ல, அருண் கேண்டில் போட்டு சுருன்னு ஒழுகுது. இந்த வீட்டுல இந்த குழந்தைங்க இருக்கே, பண்ணணும் தண்ணி ஊத்துங்க லைட்டா. லைட்டா தண்ணி ஊத்தணும். மசாலா பிடிச்சிச்சு. கீழே கொட்டாம எடுத்து ஊத்து. ஊத்துவாங்க. ஊத்து ஊத்து சுடுதா? ஊத்து ஊத்து. தண்ணி ஊத்து. இது கொஞ்சம் கீழே கொண்டு வந்து ஊத்தலாம் இல்லடா. விடுங்க விடுங்க. நல்ல ஸ்மெல் இல்ல? ஓ, என்னடா பண்றீங்க? வா, கொதிச்சிச்சு. சூப்பர். இப்ப கொஞ்சம் புளி தண்ணி ஊத்து. சூப்பரா வச்சுட்டு புளி தண்ணி எடுத்து ஊத்து. சொல்றத கேளு. நான் உழுவாம பாத்துக்கிறேன். ஊத்து கொஞ்சம். போமா? ஊத்து ஊத்து ஊத்து. அது புளி தண்ணி மீன் குழம்புக்கு தானே. போதும் போதும், நிறைய புளிக்க போதும். பண்ணு. சுடுதா? கொடிங்க கொடுங்க. நான் உங்களுக்கு சொன்னேன். ஹெல்ப்பர் பண்ணும். இந்தாங்க. ஏயா இவ்வளவு ஃபயர் போட்டீங்க? எல்லாம் அவ்வளவுதான். மீன் குழம்பு வேகாது இன்னைக்கு. இப்போ மீன் எடுத்து போடு. மீன் போட்டுடலாம். போட்டு வேக வை. கொஞ்சம் கொதி வரட்டும். மீன் காக்காட்டுக்கு போயிட்டு வரேன். போடுங்க போடுங்க. மீன் போடுங்க உள்ள. போடு போடு. கீழே போட்டுறா. போடு. கொட்டியா? கீழே தள்ளாதப்பா. சுடுதுனா விட்டுருவேன். விட்டுரு விட்டுரு. அவ்வளோதான், விட்டுரு. மீன் எல்லாம் போட்டாச்சு. எங்க பீஸுங்க எத்தனை கரண்டி விடு. வாவ், மீன் போட்டாச்சு. இப்ப அடுத்து வேகட்டும். மீன் குழம்பு வேகுது. அடுப்பவே பற்ற வச்சாதான் அடுப்பு வேகுது. அது என்னமோ கரெக்டு தான் அருண். ரெண்டு பேரும் சூப்பரா வேக வைக்கிறீங்க. இது நான் லாலிபாப் தின்னுட்டே மீன் குழம்பு வைக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. என்னப்பா? கை பார்த்து. கீழே தள்ளுற இப்படி. உப்பு போடு. இன்னும் கொஞ்சம் போடு. போதும். புளிக்க போடும். இப்படி போடு. ஷெஃப் மாதிரி. லாலிபாப் வாயா. என்ன வாய்க்குள்ள லாலிபாப் சாப்பிட்டு சாப்பிட்டு இது சமைக்குது. இன்னைக்கு அருண் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைச்ச மாதிரி தான். சோறு மீன் குழம்பாகிறதுக்கே இவ்வளவு சாப்பிட்ட மாதிரி தான். போதும். உப்பு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். போதும். ஓட சொன்னா போட்டுக்கிட்டே இருக்கிற. கிண்டி விடு. உப்பு அள்ளி அள்ளி கொட்டுது அலையில. கிண்டி விடு. ஒன்னொன்னு போடும்போது ஒரு கரண்டி வேற. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். முடியல என்னால. போத வச்சிருங்க. கொதிக்கிட்டோம். அது இங்க வா, இங்க வா. இங்க பாருங்களேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப டேஸ்ட் பார்ப்போம். அலைனா மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் மம்மி டேஸ்ட் பண்ணவா? எப்படி இருக்குமோ? சூப்பரா இருக்கு நிஜமாவே. நான் ட்ரை பண்றேன். இந்தா. பயமா இருக்கு. அப்புறம் வாயில இருந்து லாலிபாப் எடுத்தா தானே ஆச்சு. இந்த சூடு இல்ல, சூடு இல்ல, இல்ல நிஜமா வாங்கிக்கோ. செம்ம டேஸ்ட் மீன் குழம்பு. ஐயோ கொஞ்சமா இன்னும் வேணுமாங்க? அரு கொதிக்குது கொதிக்குது செம்மையா. இங்க பாரு அருண், இந்தாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க குழம்பு எப்படி இருக்குன்னு. வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஊதி யாரை ஏமாத்துறீங்க? எவ்வளவு ஸ்பூன்ல உங்களுக்கு என்னன்னு தெரியல. நக்கி பார்த்தா மீன் குழம்பு ஒரே பொலிப்பு. அதானே எவ்வளோ பாடுபடுத்துது எங்களை. மீன் குழம்பு வைக்கிறோம், சோறு ஆக்கணும்னுட்டு. சரி குழம்பு வெந்துடுச்சு, இறக்கிக்கலாம். சோறு ஆக்கிறதுக்கு
வச்சிடலாம். அரிசி முதல்ல தண்ணி ஊற்றணும், அரிசி இல்லை. இந்த ஊத்து, இந்த புடி கொடு, சூடு பட்டுற போகுது. ஊத்து ஊத்து. ஊத்துறா ஃபுல்லா ஊத்து, அரிசி வேகணும்ல. அம்மா சொல்லும் போது போடு. ஸோ தண்ணி காஞ்சிச்சு, போடு. அருண் சாப்பாட்டுக்கு வெயிட்டிங்க. டேடிக்கு ரொம்ப பசிக்குதா இல்லைனா? தெரியும் தெரியும். உள்ள போட சொன்னது அரிசியை கீழே மெதுவா கிண்டு. வாவ், சாதம் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. வா 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 வா. பிடிச்சிருக்கா லேனா? பாத்திரம் மெலிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அருண் அலைனா பிரியாணி பண்ண போகுது. அருண் ரெடியா பிரியாணி பண்ண? சோறுக்கே இங்க பத்தல, அடுப்பு பிரியாணி இப்படி பத்துது. தொடப்பு குச்சினால இப்படி பத்துது. ஏய், சாப்பாடு பொங்கிடுச்சு. சாப்பாடு ரெடி. நம்ம சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ அடுப்புல இருந்து குச்சி எல்லாம் மாத்திக்கலாம். இந்த தட்டுல தான் சாப்பிடுறேன். இப்போ முதல்ல நம்ம சோறு போடுவோம். என்ன போடுறேன் சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாயில வச்சா ஒரே உப்பு. அருண் அதுதான் சொல்ல போல. ஒரே தட்டுல போட்டு சாப்பிடுவேன்னா எல்லா சாதத்தையும் ஒரே தட்டுல போடுங்க. ஏய் பரவாயில்ல, நல்லா குக் ஆயிடுச்சு. எங்க இவ்வளவு சாதம் இருக்காங்க? எடுத்து சட்டியோட கமத்து. அதுக்கு சட்டி சுடுதே. சோறு போட்டுட்டோம். ஓகே, இப்போ நான் தான் மீன் குழம்பு போடுறேன். இருடா. ஐயோ, இவ ஒருத்த போடுறோம். மீன் குழம்பு எடுத்து வை. போடு. நான் போடுறேன். எடுத்து ஊத்து அப்படியே. விடு. அவ்வளவுதான். எனக்கு பொறுமையே கிடையாது. எல்லாத்தையும் கொட்டுங்கடா. நான் இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. என்னால முடியல. என்னடா இது, சித்ரானா மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும். வாய் சுட போகுது. குழந்தைக்கு கொடுக்காம திங்கிறியே. ஓ சூப்பரா. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்மளே பாருங்க. அருண், ஏய் சூப்பர்டா. பரவாயில்ல, நான் தான் சொல்லி கொடுத்தேன். இருந்தாலும் பாப்பா செஞ்சிச்சு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு. தண்ணி குடிக்கிறியா? சரி குடி. என்னடா இவன் திருட்டுத்தனமா இந்த கட்டுன்னு கட்டிட்டு இருக்கான். ஏய் ரொம்ப டேஸ்டியா? எம்மி எம்மி எம்மி. தண்ணியும் குடிக்கணும். என்னது இந்த கப்பில் தண்ணியா? சின்ன கப்பில் சாப்பிட்டா சின்ன கப்பில் தான் குடிக்கணும். நாளைக்கு வந்து பிரியாணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதாவது எங்கள் பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ இன் லைஃப். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லாரும் மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ கூட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.